செந்தமிழன் சீமான் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால். தமிழ் தமிழ் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மாற்றம் என்ற ஒரு சொல் இல்லை என்றால் இந்த உலகில் பல்வேறு மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கப் போவதில்லை. நீண்ட காலமாக தமிழரின் அரசியல் வரலாற்றில் ஊழல் லஞ்சம் பெருத்து உண்மை நேர்மையும் செத்துப்போய் ஒரு கொடுமையான ஆட்சி முறையை இந்த திராவிட கட்சி ஆட்சியாளர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். உங்கள் பிள்ளைகள் ஒரு பெரும் கனவோடு இந்த நிலத்திலே இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். ஒரு மகத்தான ஒரு கனவை எங்கள் மனதில் சுமந்து கொண்டு கடந்த 15 ஆண்டுகளாக தமிழ் மண்ணெங்கும் பயணித்து வருகிறோம். எங்கள் கனவு உலகின் முதல் மொழியான எங்கள் தாய்மொழி தமிழ் பல்வேறு மொழிகளின் தாயான எங்கள் தமிழ் ஆகப்பெரும் இலக்கிய வளமை கொண்ட எங்கள் மொழி தமிழ் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனி செம்மொழி எங்கள் தமிழ். எல்லா மொழிகளும் மனிதர்களால் பேசப்பட்டது, எம்மொழி எம் இறைவனால் பேசப்பட்டது. இயற்கையின் அருங்கொடை எங்கள் அன்னை தமிழ். அந்த மொழி எங்கள் தாய் நிலத்திலேயே கண்முன்னே சிதைந்து அழிவதை, எங்கள் தாய் மரணப்படுக்கையில் இருப்பதை பார்க்கச் செய்யாமல் அவர் பிள்ளைகள் மீட்பது காப்பது எப்படி என்று துடித்து தவித்து இந்த களத்தில் வந்தோம். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் எங்கள் தாத்தா தேவநேய பாவாணர். தமிழ் மீட்சியுற வேண்டும், தமிழ் எழுச்சியுற வேண்டும் என்ற கனவோடு இந்த களத்திற்கு வந்தோம். இந்த நிலத்தில் தேர்தலில் நிற்கிற எந்த தலைவராவது, எந்த கட்சியின் தலைவராவது தமிழ் என்றோ, இனம் என்றோ, நிலம் என்றோ, வளம் என்றோ, நீர் என்றோ, காற்று என்றோ, கடல் என்றோ, மரம் என்றோ, மலை என்றோ, மக்களின் நலம் என்றோ எதையுமே பேசப்போவதில்லை, பேசுவதுமில்லை. நீங்கள் கவனியுங்கள். பிறகு இவர்கள் யாருக்கான தலைவர்கள்? இவர்களின் அரசியல் எதற்கான அரசியல்? அரசியல் என்பது தன்னலமற்ற மக்களுக்கு செய்கிற ஒரு தொண்டு, ஒரு ஆகப்பெரும் சேவை. ஆனால் அவர்கள் அதிக லாபம் ஈட்டும் ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இருந்து முழுக்க முழுக்க அரசியல் என்பது மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் தாத்தா காமராஜர் அவர்கள். அரசியல் என்பது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள். அவர்கள் பிள்ளைகள் நாங்கள்
அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும், அதுதான் அரசியல் என்று இந்த களத்திலே நிற்கிறோம். எங்களின் கனவு, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. என் நாட்டின் வகுப்பறை அறிவு கருவறையாக இல்லாமல் ஒரு வர்த்தக அறையாக, வியாபார அறையாக மாறி நிற்பதை பார்த்து அதை சகிக்காமல் அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற கனவோடு களத்தில் நிற்கிறோம். பிறகு உயிர்காக்கும் மருத்துவம், ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று பாகுபாடு இல்லாது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை என்ற நோக்கோடு எல்லோருக்கும் சரியான சமமான மருத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ற கனவோடு இந்த களத்திலே நிற்கிறோம். நஞ்சில்லாத உணவு, அதுவே நம் கனவு என்ற எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வாரின் கனவை அவர் பிள்ளைகள் சுமந்து நிற்கிறோம். இன்றைக்கு பிறக்கிற குழந்தைகள் புற்றுநோயோடு பிறக்கிறது என்றால், 100 மரணத்தில் 90 மரணம் புற்றுநோயாக இருக்கிறது என்றால், உணவு நஞ்சாகி போனதும், காற்று நஞ்சாகி போனதும், நீர் நஞ்சாகி போனதும் தான் காரணம். உயிர் தேவையாக இருக்கிற இவை 3, காற்றுதான் மூச்சு, காற்றுதான் உயிர். அந்த காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை, துகள்களை சுவாசிப்பதால் புற்றுநோய், நுரையீரல் தொற்று, தோல் நோய், கண்ணெரிச்சல், இப்படி பல்வேறு நோய்கள் வந்து என் மக்கள் மடிகிறார்கள். ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை என்கிறது, சராசரியாக 422 மரங்கள் தேவை என்கிறது. ஆனால் ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை என்கிறார்கள். நம் நாடு ஒரு மனிதனுக்கு 28 மரங்கள் இருக்கிறது என்கிறார்கள். நாம் எத்தனை பேர் நிற்கிறோம்? எங்கே மரம் இருக்கிறது என்று என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். கனடா என்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு 9500 மரங்களை, சற்றேறக்குறைய 10,000 மரங்களை வைத்திருக்கிறது. நம் நாட்டில் 28 மரங்கள் இருக்கிறது என்று கணக்கில் சொல்லுகிறார்கள். ஒரு கார் வெளியிடுகிற 6 மரங்கள் தேவை அந்த நச்சு புகையை கட்டுப்படுத்த என்றால், எத்தனை கார்கள், எவ்வளவு வாகனங்கள் ஓடுகிறது, எத்தனை மரங்கள் இந்த வீதியில் இருக்கிறது என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி என்றால் நாம் காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் பிள்ளைகள், எங்கள் கனவு, எதிர்காலத்தில் எங்கள் சந்ததியினருக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை கிடைக்க செய்ய வேண்டும் என்பது எங்கள் கனவு. பிறகு குடிக்கிற நீர், உலக உயிர்களின் உயிர்ப்பாலாக இருக்கிற, உயிர் தேவையாக இருக்கிற அந்த நீர் இங்கே விற்பனைக்கு வந்து விட்டதால் அது குடிக்கிற திறனை இழந்து விட்டது. அது தண்ணீர் என்கிற தரத்தை அது இழந்து விட்டது. தண்ணீருக்கென்று தனித்த உயிர் இல்லை என் சொந்தங்களே. ஆனால் தண்ணீர் இல்லாமல் உலகில் எவ்வுயிரும் இல்லை. தண்ணீருக்கு உள் பல லட்சக்கணக்கான உயிர்கள் இருக்கிறது. அந்த உயிர்கள் தான் பூஞ்சை, காளான், பாக்டீரியா என்கிற சின்ன சின்ன நுண்ணுயிரிகள். அவைதான் தண்ணீரை அருந்தும் போது மனித உடலுக்கு ஆற்றலை பெருக்கி தருகிறது. அதை மினரல் என்கிற பெயரில், சுத்திகரிப்பு என்கிற பெயரில் அந்த நுண்ணுயிரிகளை கொலை செய்து விடுகிறார்கள். அந்த மினரலை கொன்றுவிட்டு மினரல் வாட்டர் என்று அதற்கு பெயரை வைத்து ஏமாற்றுகிறார்கள். தண்ணீரை கடையில் வாங்கி குடித்தால் தாகம் நிற்கும். அந்த தண்ணீரால் மனித உடலுக்கு கிடைக்கிற ஆற்றல் கிடைக்காது. அதனால் உங்கள் பிள்ளைகள், தண்ணீர் விற்பனை பண்டம் அல்ல. ஏன், தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. அது காக்கை, குருவி, கொக்கு, மைனா, நாய், நரி, பூச்சி, வண்டு, யானை, புலி, சிங்கம், கரடி, மரம், செடி, கொடி எல்லாவற்றுக்குமான உயிர் தேவையாக இருப்பதால் அந்த தண்ணீர் விற்பனைக்கு இல்லை. ஏன், தாய்ப்பாலை நாம் விற்போமா? தாய்ப்பால் எப்படி விற்பனைக்கு இல்லையோ அப்படி தண்ணீரும் விற்பனைக்கு இல்லை. தண்ணீர் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க செய்வது எங்கள் கனவு. எங்கள் உறவுகளுக்கு தூய குடிநீரை கிடைக்க செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கனவு. சுவாசிக்க நல்ல காற்று, படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், குடிக்க தூய நீர், நஞ்சில்லாத உணவு, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வே எங்கள் கனவு. இலவசம் என்பது ஒரு ஏமாற்று, ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல, வீழ்ச்சி திட்டம், கவர்ச்சி திட்டம். அந்த இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை, வறுமை நிலையில் இல்லாது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி எம் மக்களுக்கு தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பது எங்கள் கனவு. எனவே அறிவார்ந்த பெருமக்கள்,
என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், உங்கள் பிள்ளைகள் பெரும் கனவை கொண்டு இந்த நிலத்திலே நிற்கிறோம். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத ஒரு கனவை நீ சுமந்து நில், அது உலகத்தின் எல்லாவற்றையும் விட பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி நாங்கள் ஒரு நல்ல ஆட்சி, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று எங்கள் தாத்தன் புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் சொன்ன அந்த புரட்சி வரிகளுக்கு ஏற்ப எங்கள் திருநாட்டில் ஒரு நல்ல ஆட்சி. எப்படிப்பட்ட ஆட்சி? பசி பஞ்சம், ஊழல் லஞ்சம், கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது மத போதை, வள கொள்ளை, இது ஏதுமற்ற ஒரு தூய ஒரு தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தோடும் பெரும் நோக்கத்தோடும் கனவோடும் இந்த களத்திலே உங்கள் பிள்ளையில் நிற்கிறோம். மொழி இல்லை என்றால் ஒரு இனம் சிதைந்து அழியும். இது பேரறிஞர் அண்ணா என்ற பெருந்தகை பிறந்து வளர்ந்த மண். அவர் அரசியலுக்கு வந்த பிறகுதான் தமிழனுடைய இலக்கியமும் தமிழனுடைய வரலாறும் அரசியல் மேடைகளில் ஒரு மாலை நேர கல்லூரி போல பேசப்பட்டு கற்பிக்கப்பட்டது என்பது யாரும் மறுக்க முடியாது. அதனால் அந்த மகத்தான பெருமகன் மீது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு பெரும் மதிப்பும் போற்றுதற்குரிய வணக்கமும் எங்களுக்கு உண்டு. அதனால் இன்று அவர் பிறந்த மண்ணிலே எங்கே இருக்கிறது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தார்கள். இப்போது வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்கிறார்கள். இந்த கடைத்தெருவை என் அன்பு சொந்தங்கள், என் முன்னால் நிற்கிற என் பிள்ளைகள், என் பேச்சை கேட்கிற என் அன்பு சொந்தங்கள் கவனிங்கள். எந்த இடத்திலேயாவது என் தாய்மொழி இருக்கிறதா என்று பாருங்கள். தமிழில் எழுதியிருப்பார்கள் ஆங்கிலத்தை எழுதியிருப்பார்கள் தமிழ் எழுத்துக்களில். ஆங்கிலத்தை தமிழில் எழுதுவார்கள், தமிழை ஆங்கிலத்தில் எழுதுவார்கள். இப்போ இல்லாட்டி எப்போ என்பது தமிழ் உச்சரிப்பு. ஆனால் எழுத்து IPPO, இப்போ இல்லாட்டி ILL இப்படிதான் போட்டு எழுதுவார்களே ஒழிய, இதுதான் இவர்கள் கடைபிடிக்கிற இருமொழி கொள்கை. என் சொந்தங்களே, எந்த இடத்திலேயாவது திரும்பி பாருங்கள். சொர்ணா கேப், ஹோட்டல் சொர்ணா கேப் தமிழ் எழுதியிருப்பாங்க, ஆனால் உச்சரிப்பு ஆங்கிலம். அங்கே பார்த்தீர்கள் SK சில்க்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமேட்ஸ், தமிழ் எழுத்து உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் புது மொழி தங்கிலீஷ். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து 1800 ஆண்டுக்கு முன்னாடி கன்னடம், தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து 1600 ஆண்டில் தெலுங்கு, 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம் என்கிற மொழி இல்லை. 500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்தி சோரை சாதம் என்றோம், மகிழ்ச்சியை சந்தோஷம் என்றோம், வணக்கத்தை நமஸ்காரம் என்றோம். சேரப்பாட்டனின் பிள்ளைகள் மலையாளியாக நின்றார்கள். பிறகு துளு, இப்படி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பெருத்த ஒரு மூத்த தேசியனம் சிதைந்து அழிந்தது. இப்போது தமிழோடு ஆங்கிலம் கலந்து தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், துளுவர்கள், நாம் தமிங்கிலர்கள். தமிழ் செத்து, தமிழர் என்கிற இனம் செத்து, தமிங்கிலர் என்ற ஒரு இனம் இந்த நிலத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போது என் அன்னை தமிழை மீட்டு தூய தமிழர் தேசிய இனம் படைக்க, தமிழினத்தை படைக்க துடித்து நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள். வேணாம், தமிழ் வேண்டாம், தங்கிலீஷே போதும் என்றால் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டாம். இல்லை, அன்னை தமிழ் அழியாது காக்க வேண்டும், மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த களத்திலே வேட்பாளராக நிற்கிற என் அன்பு தங்கை வெற்றி செல்வி அவர்கள் யார் என்று அறிவீர்களா? முத்தமிழ் காவலர் நம்முடைய தாத்தா கியாபே விஸ்வநாதம் அவர்கள் பேத்தி, அவருடைய பேத்தியார், அவருடைய வாரிசு. இந்த நாட்டிலே என்னுடைய தலைவன், அவருடைய அவையிலே இருந்த ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை ஒரு கடிதத்தில் எழுதுகிறார், தமிழ் பெரியார் என்று அவர் குறிப்பிட்டது நம்முடைய தாத்தா கியாபே விஸ்வநாதம் அவர்களைத்தான். தமிழ் தேன் சொட்டும் மொழியடா, தமிழ் தேன் சொட்டும் மொழியடா, படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன், இப்படி கொடுத்தேன், எடுத்தேன், எல்லாவற்றிலும் தேன் தேன் என்று அடுக்கடுக்காக பேசி தேன் சொட்டும் மொழியடா என்னுயிர் தமிழ் என்று இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் காத்து நின்ற பேரறிஞர் முத்தமிழ் காவலர் நம்முடைய தாத்தா கியாபே விஸ்வநாதனின் வாரிசு என் அன்பு தங்கை. அதனால்தான்
காஞ்சி மண்ணிலே என் தங்கையை நிறுத்தி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்கிற வெறியோடு நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க என் பெற்றோர்கள், பெருங்கனவோடு நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கை தந்து இந்த நாட்டை நல்ல நாடாக, உலகத்தின் தலை சிறந்த நாடாக, கல்வி சிறந்த நாடாக, நம்முடைய பாட்டன் பெரும்பாவளன் பாரதி கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்கிறான். ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடா என்று அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். கல்வி சிறந்த தமிழ்நாடாக மாற்ற காவிரி தென்பண்ணை பாராளு தமிழ் கண்டதொரு வையை பொருணை நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி செலுத்த தமிழ்நாடுங்கிறான். இதுல எந்த ஆறாவது உயிரோடு இருக்கான்னு முதல்ல பாரு. எல்லாம் போய்விட்டது, உனக்கு எல்லாம் போய்விட்டது. மொழியை இழந்தாய், இன உணர்வு மான உணர்வை இழந்தாய், உன் வரலாற்றை மறந்தாய், உன் வழிபாட்டை துறந்தாய், எல்லாவற்றையும் இழந்தாய். உன் நிலத்தை இழந்தாய், அதன் வளத்தை இழந்தாய், அதனால் பலத்தை இழந்தாய். உன்னிடத்தில் உன் வணிகம் இல்லை, உன்னிடத்தில் உன் கல்வி இல்லை, உன்னிடத்தில் உன் வர்த்தகம், உன்னுடைய உணவகம் இல்லை, உன்னிடத்தில் மருத்துவம் இல்லை, எது ஒன்றும் உன்னிடத்தில் இல்லை. நீ தாய் நிலத்திலே அடிமை. உன் அன்னை மொழியில் படிக்க எழுத பேச படித்தால் வேலை எந்த நிலையில்லாது இருக்கும்போது நீ உலகத்தில் கீழான அடிமை. இந்த நிலையை மாற்ற நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்த தேர்தல் ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு, அதற்கு தேர்தல் உண்டு என்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் வரிகளைப் போல அதற்காக இந்த மாறுதலுக்கான தேர்தலாக என் அன்பு சொந்தங்கள், என் அன்பு பெற்றோர்கள், என் அன்பு உடன் பிறந்தார்கள் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும். வழக்கமான தேர்தலைப் போல பணத்தை வாங்கினோம், வாக்கை செலுத்தினோம் என்று கடந்து நடந்து நீங்கள் போக முடியாது. இதில் வரலாறு உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெருங்கடமை, காலம் நமக்கு கையளித்திருக்கிற ஒரு கடமை என்பதை, பொறுப்பு என்பதை உணர்ந்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், நம் மண் காக்கும், மானங்காக்கும், நிலம் காக்கும், வளங்காக்கும், எதிர்கால நம் தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும் என்கிற எண்ணத்தோடு உங்கள் வாக்கை செலுத்துங்கள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை, சுடுகாடு என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடே ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார்கள். அப்படி என்றால் நம் நாடு எவ்வளவு 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 மோசமான ஏழை நாடு என்பதை நீங்களே உணர முடியும். அதனால் என் அன்பு சொந்தங்களே, சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உளவே தலை என்கிறான் நம்மள் முன்னவன் வள்ளுவ பெருமகனார். உளவே தலை, அதை உணராத நாம் மனிதரில் கலை என்ற அந்த கோட்பாட்டை, தத்துவத்தை உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிறோம். எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தோடு வருகிறோம். ஏன்? உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. அதனால் உழவை மீட்போம், உலகை காப்போம். எனவே என் அன்பு சொந்தங்களே, உழவர்குடியான அந்த விவசாயிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை நாம் ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.